பெண்களுக்கு மிக முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒன்றுதான் பெற்றோர்களே, தாய்மார்களே, வெட்கத்தை கொடுங்கள். வெட்கத்தை விட நீங்கள் கொடுக்கும் பெரிய ஒரு பொக்கிஷம் ஒன்றுமே இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த வெட்கம் எங்கே இருக்குமோ அங்கே ஈமான் இருக்கிறது என்ற அர்த்தம். கண் பார்வை கீழ் நோக்கி இருக்க வேண்டும். ஒரு ஆணுடையும் தான் பெண்ணுடையும் தான். இன்று எங்கே இருக்கிறது கண் பார்வை? பாதையில் நடக்கும் போது எப்படி நடக்கிறார்கள்? அல்லாஹ் உதாரணத்துக்கு சொல்லுகிறான். சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளுடைய நடை சொல்லிக் கொடுங்கள் இவைகளை. குர்ஆனை பரட்டுங்கள் தாய்மார்களே. சூரத்துன் நிசா, நிசா என்ற சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் உங்களுடைய பேரிலே. சூரத்து நூரை பரட்டுங்கள். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில என்ன வேண்டுமோ அத்தனையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, பெண்ணுடைய மிக பெரும் வெட்கம் தான் அவள் அணியக்கூடிய ஆடை. இன்றைக்கு ஜில்பாப் ஒன்று இருக்கிறதா? விதவிதமான சோல், விதவிதமான அலங்காரங்கள், விதவிதமான அபாயாக்கள் இன்றைக்கு எல்லாம் பெசலா மாறி. ஏன் தாய்மார்களே, சகோதரிகளே தவற விட்டோம்? எம்முடைய பிள்ளைகள் யார்? அல்லாஹ் தந்த மிக பெரும் அமானிதம், பொக்கிஷம் அவர்கள். அவர்களை தீன்தாரிகளாக உருவாக்க வேண்டும். நபிமார்களுடைய துஆவை அல்லாஹ் சொல்லித் தருகிறானே, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அயுன். யா அல்லாஹ், நம்முடைய மனைவி மூலமாக, அதே போல நம்முடைய குழந்தைகள் மூலமாக நமக்கு கண்குளிர்ச்சியை தந்து விடுவாயாக. தெரியுமா? வெளியிலே நடந்து போனால் இது யார் போகிறார்கள் என்று கூட தெரியாது. ஒரு மூதாட்டியுடைய தோற்றத்திலே போவார். ரோட்டுக்கு இறங்கினா முழு அலங்காரம், முழு அலங்காரம். அதுல வேற லேடிஸ் பெர்ஃபியூம், லேடிஸ் பெர்ஃபியூம். இன்னைக்கு டிக்டாக்ல நான் பார்த்தேன், அன்னைக்கு பேஸ்புக்ல ஒரு முஸ்லிம் பெண் அவங்க பிசினஸ் பண்றாங்க. லேடிஸ் பெர்ஃபியூம், லேடிஸ் மேக்கப் செட். எதுக்கு? யாருக்கு காண்பிப்பதற்கு? சர்வ சாதாரணம். இன்றைக்கு பெண்கள் வாசனை பூசுவது சர்வ சாதாரணம். இஸ்லாத்திலே ஹராம் தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்திலே ஹராம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு பெண் வாசனை பூசிக்கொண்டு வெளியிலே போகிறாள், இதை அடுத்தவர்கள் நுகரும் அளவுக்கு பூசிக்கொண்டு போவாளோ கதா வக்கதா ஜானியா, அவள் விபச்சாரி என்று சொன்னார்கள். எவ்வளவு பயங்கரம்! உமரதி அவர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய பெண் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒன்று, தடுக்கப்பட்டதை இன்று சமூகம் சாதாரணமாக செய்கிறார்கள் என்றால் ஹராம் என்று உணர்த்தால் அவர்கள் பெற்றோர்கள் ஹராத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை பிள்ளைக்கு. புள்ள இது ஹராம், இப்படி செய்யறது ஹராம். இன்னைக்கு சர்வ சாதாரணம். புருவம் வலிக்கிறது, புருவம் வலிக்கிறது. ஒரு ஃபங்க்ஷன் வந்தாச்சு, ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வந்தாச்சு, புருவம் வலிக்கிறது சர்வ சாதாரணம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? லஅனல்லாஹு நாமிஸா வல் முத்தனம்மிஸா. புருவத்தை வலிக்கிறவள், புருவத்தை சமைக்கிறவள், சமைக்க சொன்னவள், ரெண்டு பேரையும் அல்லாஹ் சமைக்கிறான். அல்லாஹ்ட சாபம். ஒரே ஒரு நாள் திருமண வைபவமாக இருந்தாலும் தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சாபக்கேடு எமக்கு வந்துவிடக் கூடாது. எம்முடைய பிள்ளைக்கு வந்தால் பரவாயில்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சாபம் எங்கே கொண்டு போய் முடிக்கும் என்று யாருக்கு தெரியும்? தாய்மார்களே, சகோதரிகளே, மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கீறிய கோட்டை நீங்கள் தாண்டி விடாதீர்கள்.